Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மீல் மேக்கர் மசாலா. இந்த மீல் மேக்கர் மசாலா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மீல் மேக்கரில் ஊற வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அப்படியே ஊற வச்சு ஒரு பக்கமாக வச்சிடலாம். இப்போது இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இப்போ இதில் சீரகம், தனியா, மிளகு, ஒரு ஏலக்காய், கல்பாசி, சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுப்பு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனோடனே ஒரு 1/4 கப் தேங்காய், துருவன தேங்காய் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனோடனே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதையும் தீயாமல் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சிட்டாலே நமக்கு மசாலா தீஞ்ச வாசனை வரும். இந்த மசாலா வச்சு தான் நம்ம இப்போது மீல் மேக்கர் செய்ய போகிறோம். இதை இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. பேஸ்ட்டு பற்றத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு அது ஃப்ரை ஆனதும் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனோடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு தக்காளி, வெங்காயம்லாம் மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா சிம்மில் இருக்கட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி மசிஞ்சிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு நம்ம அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா
கலந்து அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். பத்து நிமிஷம் ஆச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு, மசாலாவாகிருக்கு. சூப்பரான மீல் மேக்கர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.